வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்ற காணொளியில் இந்த உணவுப் பொருளில் சேர்க்கப்படுற இந்த செயற்கையான இந்த கலரு இதனால் என்ன பிரச்சனை, ஸோ இதுக்கு மாற்று வழி என்ன, அதை பற்றிலாம் பார்த்தோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த உணவுப் பொருளை கலர் தாண்டி நிறைய என்னென்னமோ சேர்த்துருக்காங்களே, இந்த பாக்கெட் பின்னாடி திருப்பி பார்த்தா என்னென்னமோ அந்த பாக்கெட்டில் சேர்த்துருக்காங்களே, எம்எல்சிஃபையரு, ஸ்டெபிலைசரு, ஆன்டி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு என்னென்னமோலாம் சேர்த்துருக்காங்களே, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதா கெட்டதா, ஸோ இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ உணவுப் பொருளில் பொதுவாக நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள என்ன அர்த்தம், அது சேஃபானதா பாதுகாப்பு இல்லாததா, அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த உணவுப் பொருளை எதுக்காக இந்த மாதிரியான சில செயற்கையான கெமிக்கல் சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது வீட்டில் நீங்கள் ஒரு உணவுப் பொருள் செய்கிறீங்க, அதை அப்படியே சாப்பிட்றீங்க, நீங்கள் முறுக்கு சுடுறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க, ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, அது ஒரு நாள் 2 நாள் வரும், அதை அப்படியே சாப்பிட்றீங்க. அதோடைய அந்த உணவுப் பொருளுடைய தன்மை பொறுத்து சிலது 1-2 நாள்லேயே கெட்டு போயிடும், சிலது 1 வாரம் வரும், அந்த மாதிரி. ஆனால் பேக்கெட்டில் அடைச்சி விற்கும்போது உங்களுக்கு வந்து அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும். ரெண்டாவது, மக்கி போன வாசம். இப்போ கொழுப்பு பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் நடந்துருச்சுன்னா மக்கி போயிடும். ஸோ மக்கி போன வாசம் வரும், அது நடக்காமல் இருக்கணும். ஒரு தூள் மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எப்பவுமே அந்த தூள் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கணும். அல்லது வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வாங்குறீங்க, ஒரு ஜாம் மாதிரி வாங்குறீங்கன்னா அது அப்படியே அந்த பதம், அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அது வந்து அப்படியே இருக்கணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறையா பொருட்களை சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கா இல்லையா, இதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். முதல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்கள். ஸோ இதில் பொதுவாக பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சோடியம் பென்சோயேட், பொட்டாசியம் சார்பேட், சார்பிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரைட். ஸோ ஒரு உணவுப் பொருளில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேக்கெட் பின்னாடி இ அல்லது ஐஎன்எஸ் 200லேருந்து 299 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இருந்தால் செயற்கையாக அது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது சில பொருட்கள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வெளியே பாக்கெட்டில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடர் அப்படிங்கிற வார்த்தையை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. பின்னாடி அந்த பேக்கெட்டில் கட்டாயம் பார்க்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு அனுமதிக்கப்பட்ட கெமிக்கல் தான். இதில் வந்து இந்த பொட்டாசியம் சார்பேட்டு, சார்பிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது, பெரிய சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் ரேராக சிலருக்கு ஒவ்வாமை அதாவது அலர்ஜி ஏற்படுத்தலாம் அப்படி தான் சொல்லப்படுது. சோடியம் பென்சோயேட் வந்து ரொம்ப நாளாக உணவுப் பொருளில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சேஃபான கெமிக்கல் தான். இந்த சோடியம் பென்சோயேட்டுங்கிற பொருள் சிட்ரிக் ஆசிட், அதாவது சிட்ரிக் அமிலம் வந்து ஆரஞ்சு, இந்த சாத்துக்குடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரியான சிட்ரிக் அமிலம் உள்ள உணவுகளோடு சேரும்போது சில சமயம் உங்களுக்கு பென்சீன்கிற கெமிக்கல் உருவாகலாம். அது அதிக அளவில் உருவாகினா அது வந்து நம்ம உடம்புல வந்து உள்ளே போய் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரேரு, இது பொதுவாக நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்குது. அதனால் சோடியம் பென்சோயேட் வந்து சிட்ரிக் அமிலம் உள்ள உணவுப் பொருளோடு சேர்க்கக்கூடாது. ஸோ இதை தெரிஞ்சு உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை தெரியாமல் பயன்படுத்தினா ஒரு சின்ன மைனர் ரிஸ்க் வந்து இருக்குது. அடுத்தது சோடியம் நைட்ரேட் அண்ட் சோடியம் நைட்ரைட். இது வந்து நார்மல் உணவுப் பொருளை பயன்படுத்துறது இல்லை. அதாவது நமக்கு வெளிநாடுகளில் அந்த ப்ராசஸ்டு இறைச்சி வரும், அந்த ப்ராசஸ்டு இறைச்சி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சோடியம் நைட்ரைட் அண்ட் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சில சமயம் நம்ம உணவை வந்து சமைக்கும்போது அல்லது சில ப்ராசஸ் பண்ணும்போது நைட்ரஸோ அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்கள் உருவாகும். அது வந்து உங்களுக்கு பிளாடர், அதாவது யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம ஊரில் இறைச்சி வந்து பெரும்பாலும் நம்ம கறிக்கடையில் தான் போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது பெரும்பாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னாவே கெடுதல் அப்படின்னு கிடையாது, பெரும்பாலும் ஓரளவுக்கு சேஃப் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இருக்குங்கிறத மனசில் நம்ம ஓரமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது தாண்டி இப்போ நம்ம ஊரில் மீன்லாம் வந்து பதப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் மாதிரியான தடை செய்யப்பட்ட கெமிக்கல்களை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிணவரைகளில் உங்களுக்கு பிணங்களை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல், அல்லது அனிமல் ஸ்பெசிமன் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவாக வச்சுக்கிறதுக்கான கெமிக்கல். இதை வந்து தடையை மீறி சிலர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது வந்து தடை செய்யப்பட்டது. இதுக்கு அப்பப்போ நம்ம ரெய்டு போகிறாங்க, வந்து இது பண்ணுறாங்கங்கிற நம்ம விஷயங்களை, செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த கேட்டகரி உணவுப் பொருளில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அசிடிட்டி ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இ அல்லது ஐஎன்எஸ் 300லேருந்து 399 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரி கெமிக்கல் வந்து சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இது என்னதுங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்னா இப்போ இயற்கையாக ஒரு பொருள் ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா மக்கி போயிடும். ஒரு கொழுப்புள்ள பொருள் இந்த மக்கி போன வாசம் அடிக்கும்.
அது நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சேர்ப்பாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி, விட்டமின் இ சேர்ப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி சேஃபு. இது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில சமயம் வந்து BHA அல்லது BHT அப்படின்னு சேர்ப்பாங்க. அதாவது புட்டிலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல், புட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டொலுவின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஆனால் இதே இந்த BHA, BHT வந்து ரொம்ப அதிக அளவில் தினசரி நம்ம சேர்க்கக்கூடிய உணவில் பயன்படுத்தும் போது மைல்டாக ஒரு புற்றுநோய்க்கான ரிஸ்க் அதிகமாகிறதா சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் அது பொதுவாக அனுமதிக்கப்பட்டவை. ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அளவுகளில் அவங்க தயாரித்து அதை நம்ம மிதமான அளவில் உட்கொண்டால் ஜென்ரலி வந்து சேஃப். அதனால் இதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதே விட்டமின் சி, விட்டமின் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு 0.1% அந்த ரிஸ்க்குமே கிடையாது. இது இல்லாமல் அசிடிட்டி ரெகுலேட்டர் அப்படிங்கிறது அதோட உணவோட அமிலத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்டாரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் இந்த மாதிரி இயற்கையான ஆசிட் அமிலங்கள், இயற்கையான உணவுப் பொருளில் இருக்கிற அமிலங்களை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ எனவே இந்த கேட்டகரி, இந்த அசிடிட்டி ரெகுலேட்டருங்கிறது அவ்வளோவா பிரச்சனை இல்லாத ஒரு கேட்டகரி தான், பிரச்சனை இல்லை. அடுத்த கேட்டகரி திக்கனர்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். E400லேருந்து 499 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இருந்தால் இந்த பொருள்லாம் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் நான் சொன்ன அந்த உணவுப் பொருள். வந்து ஒரு ஐஸ்கிரீம்னா அப்படி அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்கு, ஒரு ஜாம்னா அந்த குழகுலன்னு அந்த தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள். திக்கனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அகார் அகார், கேராஜீனன், லோக்கஸ்ட் பீன் கம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டெபிலைசர்ஸ் அப்படிங்கிறது சோடியம் அல்ஜினேட், பெக்டின், கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எமல்சிஃபையர்ஸ் அப்படிங்கிறது லெசித்தின், பாலிகிளிசரால் எஸ்டர், சார்பிட்டான் எஸ்டர், சுக்ரோஸ் எஸ்டர். இது எல்லாமே பொதுவாக நம்ம ஐஸ்கிரீமு, சாலட்டு, மயோனீஸு, ஜாம் இந்த மாதிரியான அந்த திக்காக அந்த ஒரு மாதிரி அந்த தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க. இதில் பெரும்பாலான பொருட்கள் வந்து இந்த கேட்டகரி வந்து பெருசாக ஆபத்து கிடையாது. ஏன்னா நிறைய வந்து இயற்கை பொருள் தான். அகார் அது எல்லாமே நிறைய இயற்கை பொருள் தான். அப்படியே சில செயற்கையான அந்த கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸு அதெல்லாம் வந்து செயற்கை பொருள். பெக்டின்ங்கிறது இயற்கையாக நம்ம பயிர் வகைகளே, பெக்டின், லெசித்தின்லாம் நம்ம இயற்கையாக நம்ம பயிர் வகைகளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் என்னென்னா சிலருக்கு வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ஃப்ளாட்டுலன்ஸ் அது உருவாகலாம் இந்த பொருட்கள் அதிக அளவு சாப்பிடும்போது, அல்லது ரேராக சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படலாம். ஸோ மற்றபடி புற்றுநோய் அந்த மாதிரியான ரிஸ்க்கு இந்த கேட்டகரியான உணவுப் பொருள் அடிட்டிவ்ஸில் கிடையாது. இந்த திக்கனர்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ் அண்டு எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் இந்த கேட்டகரியில். அடுத்தது ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ். E500லேருந்து 599 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இருந்தால் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் அர்த்தம். இது வந்து என்னென்னா ஒரு பொருள் வந்து அதோடைய அந்த தூள் மாதிரி இருக்கக்கூடிய தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் நாம் நினைக்கிறது ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம சாதாரண வாங்கக்கூடிய டேபிள் சால்ட், உப்புலேருந்து பெரும்பாலும் மசாலா பொருள்லாம் நம்ம பாக்கெட்டில் தானே வாங்குகிறோம். இது எல்லாத்துலேயுமே ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சாதாரண சர்க்கரை கூட பாக்கெட்டில் வாங்கினா அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் மளிகை கடையில் அந்த ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கரை வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும், ஒரு மாதிரி கல் மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் தூள் மாதிரியே இருக்கும். அது காரணம் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. கால்சியம் சிலிகேட், அலுமினியம் சிலிகேட், ட்ரை கால்சியம் ஃபாஸ்பேட், சிலிக்கான் டை ஆக்சைடு, மெக்னீஷியம் கார்பனேட் இதெல்லாம் தான் பொதுவாக ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பொதுவாக கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் சேஃப். அப்படின்னா என்னென்னா இது நார்மலாக நம்ம உணவு, நம்ம இயற்கையிலேயே நம்ம நிறைய விஷயங்களில் கலந்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் இது வந்து கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மலாக சேர்க்குறதானாலும் இது பெருசாக கெடுதல்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு உணவுப் பொருளில் இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாக அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த காணொலியில் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு உணவுப் பொருள் வந்து ஒரு பேக்கெட் பண்ணி வருது அப்படின்னாவே அதோடைய தன்மையை மாறாமல் இருக்குது சில விஷயங்கள் சேர்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேங்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு மசாலா தூள் பயன்படுத்துகிறீங்க, அதில் ஒரு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் இருக்க தான் போகுது. உப்பு பயன்படுத்துகிறீங்க நம்ம அன்றாடம், அதில் சில விஷயங்கள் இருக்க தான் போகுது. பட் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபானது அப்படின்னு சொல்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ கெமிக்கல் அப்படின்னாவே பயந்து ஓட தேவை. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, நான் காலேஜெலாம் போகும்போது ஒரு லெக்சர் கொடுக்கும்போது, நிறைய ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லெக்சர் கொடுக்கும்போது நிறைய பேர் கெமிக்கல் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. உடனே நான் வந்து ஒரு கொஷின் கேட்டேன். சரிங்க, டைஹைட்ரஜன் மோனாக்சைடு இந்த கெமிக்கலோட பாதகங்கள் பற்றி யாருக்கா தெரியுமா அப்படின்னோடனே நிறைய பேர், சார் இது கேன்சர் வரைக்கும் சார், அது பண்ணும் சார், இது பண்ணும் சார் அப்படின்னு நிறைய பேர் பயங்கரம் பதில் சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், பாஸ் டைஹைட்ரஜன் மோனாக்சைடுனா தண்ணியோட கெமிக்கல் நேம் பாஸ். டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு ஏதோ ஒரு கெமிக்கலாக ஒரு நேம் சொன்னோடனே குதித்து நம்ம வந்து ஐயோ அது பயங்கரமான கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சக்கூடாது. அதாவது நம்ம
உலகமே, நம்ம உடம்பு, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு கெமிக்கல் தானே, எல்லாமே ஒரு ரசாயனம் தானே, சரிங்களா? இன்னும் கெமிக்கல் அப்படின்னானே நமக்கு காத தூரம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதில் என்ன பொருள், அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பகுத்து ஆராய்ந்து நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். ஸோ உணவுப் பொருளாக நீங்கள் வீட்டிலே தயாரிக்கிறீங்களா, நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஆரோக்கியமான உணவாக செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டிலே தயாரிக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் ஸ்வீட்டு பொருளும் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சதும் அல்லது வந்து ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட்டும் வீட்டில் செஞ்சு தயாரித்து சாப்பிட்டா மட்டும் அது ஆரோக்கியமானதுன்னு ஆயிடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்கெட்டில் ஒரு சேஃபான ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான உணவு, மேபி உங்களால் வீட்டில் தயாரிக்க முடியாத ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நல்லதாக கொடுக்க போகுது. ஸோ இங்கே வந்து பாக்கெட் இல்லையா, கெமிக்கல் சேர்த்துருக்காங்களா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை. அந்த உணவோட ஆக்சுவல் தன்மை, அதில் என்ன சர்க்கரை சத்து இருக்குது, அதோட மாவு சத்து, அதோட கொழுப்பு புரதங்கள் என்ன, மற்ற சத்துக்கள் என்ன இருக்குது, இதுதான் முக்கியமானது. மற்றபடி உங்களுக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கா, ஐயோ எனக்கு இது மாதிரி பாக்கெட் ஐட்டம்னா பயமாக இருக்கா, நீங்கள் அது குறைச்சிக்கங்க. பாக்கெட்டோ வீட்டில் செய்கிறதோ அதனுடைய உண்மையான அந்த உணவில் என்ன சத்துக்கள் இருக்குங்கிறது தான் நமக்கு அது ஆரோக்கியம் இல்லையாங்கிறது தீர்மானிக்குது. பட் பொதுவாக இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கனால பொதுவாக வந்து பாக்கெட் ஐட்டம்ஸ்லேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அது வந்து தப்பில்லை. ஏன்னா பாக்கெட்டில் ஆரோக்கியமான உணவுகள் விற்கிறது கம்மி தான். பாக்கெட்லேருந்து விற்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் தான். ஸோ அதனால் நாம் அதிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தப்பு கிடையாது. மற்றபடி இனி அடுத்த வாட்டி ஐயோ அது என்ன சேர்த்துருக்காங்கன்னே தெரியலன்னு யோசிக்க தேவையில்லை. மறக்காமல் நிறைய தகவல் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இந்த காணொலி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, E452 ஓகே இதுதான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே இது இருக்குது, இது நல்லது கெட்டதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி.